10 வருஷம் கல்யாண வாழ்க்கையில் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் கோல்டுன்னு சொல்லிட்டாலும் உடனே நான் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி என்ன குழம்புன்னு பார்க்கலாமா? பூண்டு மிளகு வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மருந்து குழம்புன்னு சொல்லலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை 2 கையளவு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு அரை செம்பளவு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நான் வேறு புளி கரைச்சி வேறு ஊற்ற போகிறேன். புளியெல்லாம் கரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு கொதிக்குது. நான் தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் இதுக்குன்னு. 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து குட்டி ஓரலில் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே வீட்டில் காய்கறி எதுவுமே இருக்காதா, மாமியார் 2 வெங்காயம் 2 தக்காளியாச்சும் எடுத்துகிட்டு போனோடனே பூண்டு குழம்பு வச்சுக்குவேன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவாங்க. இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட பொரியல் வகைகளோட அப்பள வகைகளே சிறந்தது. சூடான சாதத்தோட இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்போது எப்பேற்பட்ட கோல்டாக இருந்தாலும் ஓடி போயிடும். பை பாய்.